ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரியுதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சின்ன வயசுலலாம் நம்மளை வலுக்கட்டாயமாக கூட்டு போய் சொட்டு மருந்து போட்டுட்ருப்பாங்க நமக்கெல்லாம். அந்த மருந்தெல்லாம் இன்னமும் நமக்கு வேலை செய்தா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். அப்படியா? அப்படித்தான் சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் திறமைசாலியா இல்லை முட்டாளா இல்லை அடிமுட்டாளா அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிக்கிறீங்களா? என்னையா சயின்டிஸ்ட் மாதிரி பேசுகிறேன். இப்போ பெருசாக ஒன்றும் இல்லைங்க. நான் வந்துட்டு சில இமேஜ் ஃபோட்டோ காமிப்பேன். இந்த இமேஜில் என்ன இருக்குது, எத்தனை இருக்குது, என்ன நம்பர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் கேட்பேன். நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து 1க்கு இந்த பதில், 2க்கு இந்த பதில் அப்படின்னு கமெண்ட் போடணும். நீங்கள் கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி கமெண்ட் போடணும். இதுதான் டாஸ்க்கே. சும்மா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஃபோட்டோ கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குஜாலாக இருக்கேன், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கேன். அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. சும்மா ஃபன்னாக பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டுபிடிச்சதை கமெண்ட் போடுங்க. சரி மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு பிக்சர் என்னென்னு பார்த்துலாமா? இந்த இடத்துல உங்களுக்கு பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன் அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் ஒரு மொபைல் இருக்குங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த ஃபோட்டோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மொபைல் இருக்குது. அந்த மொபைல் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் போடணும். மொபைல் வந்து இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னா அதை பார்த்துட்டு கரெக்டாக கமெண்ட் போடணும். பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சி கமெண்ட் போடுறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஃபோட்டோக்கு நான் வேணும்னா ஒரு சின்ன குழு வேணால் கொடுக்குறேன். என்ன குழுனா, அந்த தரை பூ போட்ட மாதிரி அந்த தரை இருக்குல்ல, அந்த பூ போட்ட தரையும் அந்த செல்லோட பேக் பவுச்சும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ செல்லு டிஸ்பிளே கீழே திரும்பின மாதிரி இருக்கும். ஒரே ஒரு கேமரா மட்டும் வெளியே தெரியும். கரெக்டாக தெரியும், கேமரா மட்டும் தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். குழு கொடுத்துட்டேன். எங்கே இருக்குன்றதை மட்டும் கமெண்ட் போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் இமேஜை பார்த்து எத்தனை பேர் கமெண்ட் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. பட் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 2வது ஃபோட்டோ நம்ம என்னென்னு பார்த்துடலாமா? எங்களுக்குள்ளே பெருசாக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த ஃபோட்டோவில் எத்தனை மொத்த வாத்து இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்னடா இதெல்லாம் ஒரு கேள்வியாடா, 3 3 3 3 மொத்தம் 9 வாத்து இருக்குது அப்படின்னு பார்த்துமே சிம்பிளாக சொல்லிடுவீங்க. ஆனால் அது தப்பான ஆன்சரு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் மொத்தம் 10 வாத்துக்கு மேலே இருக்குது. அங்கனக்குள்ளே தான் தெரியும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாதே அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன மாதிரி ஒரு திறமைசாலி இந்த உலகத்தில் எவையவே இருக்கான்னு இந்த ஒரு ஃபோட்டோவை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்கன்னு பார்ப்போம். இதுக்கு வேணும்னா ஒரு சின்ன குழு வேணும்னா கொடுக்குறேன். என்னென்னா, அந்த ஃபோட்டோ மூக்காக இருக்கட்டும், இல்லை காலாக இருக்கட்டும், இல்லை கண்ணாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஃபோட்டோவுமே உத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எத்தனை வாத்து இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக பார்த்து எத்தனை வாத்து இருக்குது அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்கன்னு பார்ப்போம். அடுத்த ஃபோட்டோ பார்த்துடலாமா நண்பர்களே? அடுத்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஃபோட்டோவாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே அதை கண்டுபிடிக்க முடியல, கொஞ்சம் நேரம் ஆச்சு. சரி, இப்போ இந்த ஃபோட்டோவில் எத்தனை நம்பர் இருக்குது, என்னென்ன நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கமெண்ட் போடணும். இந்த ஃபோட்டோவை நார்மலாக பார்த்தா 3 நம்பர் தெரியும். 5 2 8 ஏதோ ஒரு நம்பர் தெரியும்னு நினைக்கிறேன். என்கிட்ட செல்லு இல்லை பார்த்து சொல்கிறதுக்கு. நோட்டில் எழுதியிருக்கேன், பார்த்து சொல்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 5 2 8 528 நம்பர் தெரியும். சரி, கொஞ்சம் நல்லா உத்து பார்த்து நல்லா தெளிவாக பார்த்து மொழியை யூஸ் பண்ணி பார்த்து சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாலே 45 28 தான் தெரியும். ஆனால் அதுவும் தப்பு. ஸோ கரெக்டாக பார்த்து சொன்னீங்கன்னா நிறையா நம்பர் வரும். சரி, வேணும்னா ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். 7 நம்பர் இருக்குது மொத்தம். ஆனால் அது என்னென்ன நம்பர்னு நீங்கள் தான் கமெண்ட் போடணும். சரி மக்களே, நம்ம அடுத்த ஃபோட்டோ என்னன்னு பார்த்துடலாமா? இந்த ஃபோட்டோ ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஃபோட்டோவாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யானை வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்குது. இந்த எத்தனை யானை இதில் தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கணும். எத்தனை யானை தண்ணி குடிக்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணேன். என்னடா இது ரொம்ப கஷ்டம்டா, 4 யானை தண்ணி குடிக்குது, இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாடா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. இதில் 4 யானைலாம் இல்லை, நல்லா பாருங்கள், நிறைய யானை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேல. அப்போ குழு கொடுக்காம போனால் அது உண்மையிலே தப்பாயிரும். அந்த யானையோட தும்பிக்கை, கால், இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியும் ஒவ்வொன்று. ஸோ அதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா எத்தனை யானை இருக்குது அப்படின்னு உங்களால் ஈஸியாக கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக பார்த்து கமெண்ட்டை போடுங்க பார்ப்போம். ஸோ மக்களே, இந்த வீடியோவோட நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் கடைசியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இந்த ஃபோட்டோ வந்துட்டு கொஞ்சம் நம்ம இந்த சைடு இருந்து பார்த்தா இந்த மாதிரி தெரியும், அந்த சைடு இருந்து பார்த்தா அந்த மாதிரி தெரியும். மொத்தத்தில் அது எந்த மாதிரி ஃபோட்டோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு அப்படிப்பட்ட ஃபோட்டோ வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபோட்டோ தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பூனை ஃபோட்டோ வந்துட்டு உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே அந்த படியில் அந்த பூனை ஏறுதா இறங்குதா,
இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்த உடனே அந்த பூனை படியில் ஏறுற மாதிரி உங்களுக்கு தெரியுதா இல்லை இறங்குற மாதிரி தெரியுதா, அதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோவுக்கு ஒரு விளக்கமும் சொல்கிறாங்க அவங்க. இப்போ இந்த பூனை வந்துட்டு பார்த்த உடனே படியில் ஏறுற மாதிரி தெரிஞ்சவங்க அவங்க ரொம்ப நம்பிக்கையாக இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க, விடாமுயற்சியோடு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனேயே பூனை மேலே ஏறுற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு, இப்போ இதே இது அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பூனை படியிலேருந்து கீழே இறங்குற மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு அவங்கக்கிட்ட கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவங்க வந்துட்டு யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் இந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே எனக்கு அந்த படியில் ஏறி வர்ற மாதிரி தான் தெரிஞ்சது. எனக்கு ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. அந்த நம்பிக்கையாக இருக்கிறது, எதையுமே அவ்வளோ சீக்கிரமாக விட்டாமல் இருக்கிறது. ஆமாம், இந்த யூடியூப்பே எடுத்துக்கோங்களேன், நமக்கு என்ன தான் வியூஸ் வரலைனாலும் ₹1 கூட காசு வரலைனாலே சரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம்ல, ஒரு விடாமுயற்சியோட ரொம்ப இல்லைனாலும் 0% ஆகுது. ஓகே, எனக்கு ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஏறுற மாதிரி தெரிஞ்சு உங்களுக்கு இந்த அவங்க சொன்ன பாயிண்ட் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணணும் இந்த ஃபோட்டோவுக்கு. இப்போ இந்த இவ்வளோ ஃபோட்டோ ஆன்சர் கண்டுபிடிங்க கமெண்ட் போடுன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ நான் பதில் சொல்லணுமா இல்லையா அந்த ஃபோட்டோக்கெல்லாம்? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக இதுக்கு எத்தனை நம்பர் இருந்துச்சு, எத்தனை அந்த செல்லு எங்கே இருந்துச்சு, எத்தனை யானை இருந்துச்சு, அதெல்லாமே ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பதில் சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டோரேஜ் பத்தாது நம்மகிட்ட உட்காந்து பேசுகிற அளவு, அதனால் அதை வாய்ஸ் கொடுத்துருவேன் அந்த பதில் சொல்கிறதுக்கு மட்டும். வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஃபோட்டோ கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால சரி நம்ம ஒரு வீடியோவை போட்டு விட்ருவோம், நிறையா பேருக்கு ஜாலியாக இருக்குது அப்படின்னு. இந்த ஃபோட்டோ இல்லை இப்போ காமிச்ச ஃபோட்டோவில் யார் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணிங்க எல்லாத்தையுமே நம்பர் போட்டு கரெக்டாக கமெண்ட் பண்ணிக்கிறேன். நான் வந்து எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.